இது வந்து பெரிய ப்ராப்ளம் ஃபைனல் அக்கௌண்ட்டில். கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பார்க்கணும். முதல்ல படிப்போம். ஃபாலோயிங் லட்ஜர் பேலன்ஸ். லட்ஜர் பேலன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டாவை தான் எடுத்து வந்து நாம் ட்ரேட் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன கேட்டகரின்னு பண்ணிக்கலாம். ட்ராயிங் அப்படிங்கிறது கேபிட்டல்லேருந்து ட்ரா பண்ணுறது. இது எக்ஸ்பென்ஸில் வராது, கேபிட்டல் ரெடியூஸ் ஆகுது. பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம இதை டெடக்ட் பண்ணணும். குட்வில் வந்து பேலன்ஸ் ஷீட்டோட அசட்டு. பில்டிங், லேண்ட் அண்ட் பில்டிங் பேலன்ஸ் ஷீட்டோட அசட் சைடு. பிளான்ட் அண்ட் மிஷினரி பேலன்ஸ் ஷீட்டு. லூஸ் டூல்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டு அசட்டு. பில் ரிசீவபிள் நமக்கு வரப்போகுது, இது வந்து அசட்டு. இது வந்து ட்ரேட் அக்கௌண்ட் ஸ்டாக்கு ஜனவரி 1 ட்ரேட் அக்கௌண்ட்டோட ஓப்பன் பேலன்ஸு. பர்ச்சேஸு ட்ரேட் அக்கௌண்ட்டு. வேஜஸ்ஸு டைரக்ட் எக்ஸ்பென்ஸு. கேரிடு இன்வேர்டு வந்து ட்ரேட் அக்கௌண்ட்டு. அவுட்வேர்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. கோல் கேஸு கோக்கெலாம் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸு ட்ரேட் அக்கௌண்ட்டில் வரணும். சேல்ஸ் ரிட்டர்னு ட்ரேட் அக்கௌண்ட்டு. ஃபர்னிச்சர் ஃப்ளக்ஸர் வந்து பேலன்ஸ் ஷீட்டு. ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸு. ப்ரொவிஷன் ஆன் டிஸ்கவுண்ட் கிரெடிட்டர். கிரெடிட்டர்கிட்ட நமக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா இது வந்து இன்கமில் வரணும். கிரெடிட்டரில் பேலன்ஸ் ஷீட்டில் டிடெக்ட் பண்ணணும். நார்மலாகவே வந்து டிடெக்ட் பண்ணிடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகிறோன்னா எக்ஸ்பென்ஸு ப்ராஃபிட் சைடு. இதுவும் சேலரி எக்ஸ்பென்ஸு ப்ராஃபிட் சைடு. ரெண்ட்டு ரேட்டு டேக்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. டிஸ்கவுண்ட் அலௌடு நம்ம அலோவ் பண்ணுறோம், அது வந்து எக்ஸ்பென்ஸு ப்ராஃபிட் சைடு. கேஷ் இன் பேங்க்கு அசட்டு பேலன்ஸ் ஷீட்டு. கேஷ் இன் ஹேண்டு பேலன்ஸ் ஷீட்டு. சென்டரி டெபிட்டாரு பேலன்ஸ் ஷீட்டு. ரிப்பேரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி ப்ராஃபிட்டு தான், அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. பேட் டெப்ட்டு எக்ஸ்பென்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெஷல் நார்மல் இது வந்து எக்ஸ்பென்ஸ் சைடு தான். ஹெவியாக இருந்ததுன்னா இதையும் போட்டுக்கணும். இது வந்து தேவைப்பட்டால் பேலன்ஸ் சைட்டில் ஆட் பண்ணணும். ஹெவியாக இருக்குது, இது பேலன்ஸ் ஷீட்டில் தான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, எங்கேயும் ஆட் பண்ணல. சரி, ஓகே. சேல்ஸு ட்ரேட் அக்கௌண்ட்டு. ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்டு. இது வந்து பேட் டெப்ட் கொடுத்துருக்காங்களா, இங்கே வந்து டிடெக்ட் பண்ணணும் இந்த ப்ரொவிஷன்ஸை. பர்சன்டேஜ் கொடுக்கல, 90 கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் ஆன் டிஸ்கவுண்ட் ஆன் டெபிட்டர். டெபிட்டர்ன்றவங்க நம்ம கொடுக்க வேண்டியவங்க, நம்ம பண்ணுறோம். ஆல்ரெடி டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுத்துட்டாவே இதை எடுத்துகிட்டு வந்து இது எக்ஸ்பென்ஸு, இந்த அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு இந்த டெபிட்டர் பேலன்ஸ் ஷீட் டெபிட்டர்லேயும் இங்கே வந்து டெபிட் பண்ணிடணும். லோன் அட்டு 6% 40,000. லோன் இன்ட்ரெஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் இதுவும் இன்ட்ரெஸ்ட்டு தான், இதையும் ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணிட்டா கேபிட்டல் பேலன்ஸ் சைடு, இது பேலன்ஸ் சைடு. பர்ச்சேஸ் ரிட்டர்னு ட்ரேட் சைடு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டிங் இன்கம் ரிசீவ் பண்ணியிருக்கோம் டிஸ்கவுண்ட்டுக்கு, இது வந்து இன்கம்மு. கமிஷன் ரிசீவ்டு, இதுவும் இன்கம்மு. பில் பேவபிள் லையபிள் டு பே, இது வந்து நேராக பேலன்ஸ் ஷீட்டில் வந்துடும் லைபிலிட்டி சைடு. இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து க்ளோஸ்டு ஸ்டாக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, இது வந்து ட்ரேட் அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடணும். டிப்ரிஷியேஷன் தனித்தனியாக ஒரு ஃபர்னிச்சர் அசட்டுக்கு ஒன்றுத்துக்கு நம்ம போடணும்.
பேட் டெப்ட் ப்ரொவிஷன் ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க, இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கணும், இந்த பர்சன்டேஜை எடுத்து டெபிட் பண்ணிக்கணும். இது இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே இதுலேயே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு போட்டுக்கணும். இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் தான் இருக்குது. டெபிட்டர் இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் நம்ம பே பண்ணோம், இது ரெண்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. ரேட்டு அவுட்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேஜஸில் இருக்குது. ரைட் ஆஃப் 1/3 ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெஷல், இதில் ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, ரைட் ஆஃப் லாஸில் வரணும். அப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் 4000 தான் நம்ம போட போகிறோம். ஒன் தேர்டு 2000 எக்ஸ்பென்ஸு. Interest on loan has been paid 6 months only. Interest on loan 6 months outstanding. இது அவுட்ஸ்டாண்டிங் பண்ணணும். இது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், பர்சன்டேஜ் கிடையாது லோனுக்கு. பில் ஃபார் 1000 இன்க்ளூடிங் பில் ரிசீவபிள் ஆஸ் டிஸ்கவுண்ட். இது வந்து டிஸானர் ஆயிடுச்சு, இது எக்ஸ்பென்ஸில் போடணும். பில் ரிசீவபிளில் டிடெக்ட் பண்ணிவிட்டு பில் ரிசீவபிளில் இதை ஆட் பண்ணணும். சரி, ஓகே. டெப்ட்டு ஃபியூச்சரில் இது நமக்கு வரப்போகுது, பட் ஆனால் இங்கே வந்து இதை டிடெக்ட் பண்ணணும். பார்க்கலாம், சரி ஃபர்தராக பார்ப்போம். முடிச்சுக்கலாம். மேனேஜர் இஸ் என்டைல்டு டு கமிஷன் 5% நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன். அப்போ மேலே என்ன பண்ணோம், 5% டிவைடட் பை 95 அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணோம். அது ஒரு ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சி இங்கே ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு, இதை கண்டுபிடிச்சி இதை 5% டிவைடட் பை ப்ளஸ்ஸு 105க்கு போட்டோம்னா இது வந்து அவரோட எக்ஸ்பென்ஸு. நார்மலாக இந்த அமௌண்ட்டு தான் இங்கே வந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிட்டு இங்கே போடணும். கேபிட்டல் வந்து 110ன்னு வச்சுக்கிறேன், 105 5% கொடுத்துட்டு போக இப்போ திருப்பி இருக்கிறது நெட் ப்ராஃபிட். சரி, ஓகே, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம ப்ரொஃபார்மாவில் தெரியும் நமக்கு. ஃபஸ்ட்டு ஓப்பன் பேலன்ஸு, இதை எடுத்து பொசிஷன் பண்ணிக்கிறோம். அடுத்தது க்ளோஸ்டு பேலன்ஸு இங்கே வந்துருச்சு, இதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை. ஓப்பன் பேலன்ஸில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை, க்ளோஸ்டு பேலன்ஸில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை. ஓப்பன் பேலன்ஸ் போட்டுக்கிட்டோம், க்ளோஸ்டு பேலன்ஸ் போட்டுக்கிட்டோம். பர்ச்சேஸ் இருக்குது, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்குது. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டிடெக்ட் பண்ணியாச்சு, இதையும் போட்டாச்சு. ஓகே. கேஸு, இன்வர்டு, சேலரி, வேஜஸில் டிடக்ஷன் இருக்குது. இது ஸ்டேர் இன்வர்ட் போட்டாச்சு, வேஜஸ் போட்டாச்சு, அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணியாச்சு, கேஸு நேராக போட்டாச்சு. இது முடிஞ்சது. சேல்ஸ் ரிட்டர்னு ஆல்ரெடி சேல்ஸு
400 எங்கே போட்டிருக்காங்கன்னு தெரியல. அது இருக்கும் சேல்ஸ் ரிட்டர்னு. இங்கே வந்து ட்ரேடு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதனோட ஃபைனல் பேலன்ஸ் இந்த பக்கம் அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் கம்மியாக இருக்குது. இது வந்து கிராஸ் ப்ராஃபிட்டு இந்த பக்கம் பொசிஷன் பண்ணியாச்சு. ஓகே, வேறு கலரில் போட்டு கமிஷன் நாம் ரிசீவ் பண்ணியிருக்கோம் 400. கமிஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம் 400. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இங்கே பார்த்துட்டு வரலாம். இதெல்லாம் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம், தேவைப்படாது. கேரேஜ் அவுட்வேர்டு டைரெக்டாக வந்துடுச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. சேலரி 1000 rupees, எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை, நேராக போட போகிறோம். டேக்ஸு ரெண்ட்டு போட்டாச்சு, இதனோட அவுட்ஸ்டாண்டிங் போட்டாச்சு, இதுவும் போட்டாச்சு. சேலரி அவுட்ஸ்டாண்டிங் போட்டாச்சு, இதனோட அவுட்ஸ்டாண்டிங்கு 100 rupees ஆட் பண்ணியாச்சு. ரிப்பேரு ஜென்ரல் எக்ஸ்பென்ஸு நேராக போட்டாச்சு, போடணும். ஜென்ரல் எக்ஸ்பென்ஸு நேராக வந்துச்சு. அட்வர்டைஸ்மெண்ட் நார்மல் இங்கே வந்துருச்சு. ஸ்டேஷ்னரி நேராக வந்துருச்சு. நார்மல் அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. ஸ்டேஷ்னரி நேராக வந்துடுச்சு. பேட் டெப்ட் போய் பார்க்கலாம். இது இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. பேட் டெப்ட் போட்டாச்சு. நியூ ப்ரொவிஷன் வந்து 500 rupees கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜ் கணக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ டெபிட்டார் எவ்வளவு? 900க்கு 5%னா 450 500. இப்போ நியூ ப்ரொவிஷன்ஸை இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இங்கே ஆட் பண்ணிட்டு நியூ ப்ரொவிஷன் போட்டிருக்கு. ஓல்டு ப்ரொவிஷனை வந்து எடுத்துடுறோம். டோட்டல் பேட் டெப்ட் வந்து 240 ரூபா. ஸோ இந்த பக்கம் எல்லாம் வந்துடுச்சு. டிஸ்கவுண்ட் அலௌடு நாம் அலோவ் பண்ணியிருக்கோம். டிஸ்கவுண்ட் அலௌடு. இப்போ டிஸ்கவுண்ட்டுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட்டு. அதுக்கும் 5% கொடுத்துருக்காங்க. நியூ ப்ரொவிஷன் வந்து 5%. ஓல்டு ப்ரொவிஷனை வந்து லெஸ் பண்ணிடுறோம். டோட்டல் வந்து 148. ஸ்பெஷல் 1/3 தான் ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ரைட் ஆஃப் பண்ணது எக்ஸ்பென்ஸு. மிஷினரி இதெல்லாம் வந்து டிப்ரிஷியேஷன். இது எல்லாமே டிப்ரிஷியேஷன். இந்த அமௌண்ட்டை வந்து அசட்டில் எடுத்துகிட்டு வந்து டிடக்ட் பண்ணணும். ப்ளூஸ் டூல்ஸில் வந்து 90 rupees பண்ணியிருக்கோம். ஃபர்னிச்சரில் 48 ரூபா. பிளான்ட் அண்ட் மிஷினரியில் 400 ரூபா. 90 48 400. 90 48 400. இங்கே அது எக்ஸ்பென்ஸு. இங்கே அசட்டோட வேல்யூவேஷன் குறைஞ்சிருச்சு. அசட்டு பொசிஷன் பண்ணிட்டு அசட்டோட வேல்யூவேஷனில் குறைஞ்சிருச்சு.
லேண்ட் அண்ட் பில்டிங் டைரெக்டாக வந்துருச்சு. ஸ்பெஷல் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இங்கே அசெட் ரைட் ஆஃபாக இங்கே டிடக்ஷன் பண்ணிடணும். ஏற்கனவே சொன்னோம், அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருந்ததுன்னா லாங் டைமாக வந்து பேஸ் பண்ணி பண்ணதுனால அது வந்து அசட்டாக கன்சிடர் பண்ணணும். குட்வில்லு டைரெக்டாக வந்திருக்கு. குட்வில்ல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை. சேல்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? இந்த சேல்ஸ் ரிட்டர்னு பேட் டெப்ட்டு இருக்க முடிச்சாச்சு. லோன் அட் இன்ட்ரெஸ்ட்டு, ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம். இது வந்து லயபிலிட்டி சைடு வரணும். அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு. சென்ட்ரி கிரெடிட்டர் ப்ரொவிஷன் ஃபார் கிரெடிட்டர் டிடெக்ட் பண்ணியிருக்கோம். கிரெடிட்டருக்கு கொடுத்துருக்கோமா 2%. எயிட் 8,000. அதில் வந்து 2%ன்றது ரிமைனிங் இருக்கிறது தான் கிரெடிட்டர். ஏன்னா நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துறோம். 8,000 வந்து நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு. அதில் டிஸ்கவுண்ட் 2% கொடுத்துறோம். 160 ரூபா போக மிச்சம் நமக்கு கிரெடிட்டர் பேலன்ஸு இவ்வளோ இருக்குது. ஒரு அசட் சைட்லேயும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணணும். பில் பேயபிள் நம்ம கொடுக்க வேண்டியது லைபிள் டு பே கொடுத்துட்டோம். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸு ஏற்கனவே பண்ணுறோம் இல்லையா, 200 100. இந்த எக்ஸ்பென்ஸை வந்து லையபிள் டு பே நம்ம வந்து ஃப்யூச்சரில் பே பண்ண போகிறோம். இதுவும் ஃப்யூச்சரில் பே பண்ண போகிறோம். அதனால் இது வந்து லையபிலிட்டி சைடும் சேர்க்கணும். இங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் சைடில் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் சைடில் ஆட் பண்ணியிருப்போம். இந்த பக்கம் லையபிலிட்டி சைடில் ஆட் பண்ணியிருக்கணும். பேங்க் இன் ஹேண்டு, பேங்க் இன்ட்டு கேஷு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை. நேராக பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. பில் ரிசீவபிள் இருக்குது. நமக்கு வர பில் ரிசீவபிளில் டிசானர் ஆனதை இங்கே வந்து டிசானர் ஆகிடுச்சு. அது திருப்பி ரிட்டர்ன் வர போகிறதில்ல. அப்போ 600 தான் நெட்டு. பட் டிசானர் ஆனதை பில் இங்கே சேர்த்துட போகிறோம். ஏன்னா அவங்க ஃபியூச்சரில் தரப்போகிறாப்புல. இந்த டெபிட்டார் கொடுத்தது டிசானர் ஆயிடுச்சு பில்லு. பட் வந்து அவர் வந்து டெபிட்டார் தான் ஸ்டில்லு. இங்கே வந்து அவர் தான் ஆட் பண்ணிக்கணும். ஒரு பில் ரிசீவபிளில் முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் அவர் ஸ்டில் டெபிட்டார் 1000 ருபீஸ் வந்து பே பண்ண போகிறாப்புல. ஆல்ரெடி இருக்கிற டெபிட்டாரில் இதை ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணி தான் இங்கே வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 5,000 கொடுத்துருப்போம். 500 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போட்டிருப்போம். இங்கே 500 வந்துருக்கா. 10,000க்கு தான் வந்து நியூ 5%ன்றது 500. ஓல்டு ப்ரொஃபஷனை டிடெக்ட் பண்ணியாச்சு. டிஸ்கவுண்ட்டையும் டிடெக்ட் பண்ணியாச்சு. ஸ்டாக்கு இது க்ளோசிங் ஸ்டாக்கு. எடுத்தாச்சு க்ளோசிங் ஸ்டாக்கு. வேறு என்ன இருக்குது? சன்ட்ரி கிரெடிட்டரில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, பண்ணியாச்சு. என்ன நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணது இப்போ இங்கே வந்து டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணது சேர்த்து போட்டாச்சு. பர்ச்சேஸ் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இன்கமில் வரும், வேறு எங்கேயுமே இது வராது. கமிஷன் ரிசீவ்டும் வந்து இன்கமில் வரும், வேறு எங்கேயுமே வராது. பில் பேயபிள் லைபிலிட்டி சைடு வரும், வேறு எதுவும் வராது. ஸோ இங்கே வந்து பில் ரிசீவபிள் ஆட் பண்ணணும். நியூ ப்ரொவிஷன்ஸு இது ஆட் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷனை டிவைட் பண்ணணும். பில் ரிசீவபிளில் டிஸ்கவுண்ட் ரிசீவிங்கில் அட்வர்டைஸ்மெண்ட்டு ரைட் ஆஃப் பண்ணது நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸு. இங்கே அசட்டில் வந்து அதை வந்து கழிக்கணும். கழிச்சிருச்சு.
இங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது மொத்தமாக கழிச்சிட்டோம்னா 9408 ரூபா இங்கே வந்திருக்கும். பட் ஆனால் மேனேஜர் எக்ஸ்பென்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அது போக இருக்கிறதான் எடுக்க போகிறோம். இவர் நெட்டு இதான். பட் வந்து இவருடைய கமிஷன்ஸையும் நம்ம டிடக்ட் பண்ணணும். 105 ரூபாய்க்கு 100 ரூபா கமிஷன்ஸு அப்படி கணக்கு போடணும். 100 ரூபாய்க்குன்னு போடக்கூடாது. 100 ரூபாய்க்குன்னு போட்டால் காஸ்ட் ப்ரைஸில் வந்துடும். இங்கே நெட் ப்ராஃபிட்லேருந்து போடணும். இது நெட் ப்ராஃபிட்லேருந்து போட்டு ஃபைனல் போடணும். 448 ரூபாயை இதில் கூட டிடக்ட் பண்ணிடணும். 9008 மைனஸ் ஓகே கரெக்டாக 8960 ரூபா இவரோட கமிஷன்ஸு. அவரோட கமிஷன்ஸுக்கு அப்புறம் இதுதான் நெட். இது இவரோட கமிஷன்ஸை இல்லாமல் இதுதான் நெட்டு. இதுக்கப்புறம் இவரோட கமிஷனை டிடக்ட் பண்ணி வர்றது தான் ஃபைனலு. இங்கே போட்டுட்டு போடக்கூடாது. இது இங்கே எடுத்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு எடுத்து போட்டு கடைசியில் போடுறது தான் நெட்டு. நெட்டை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மேனேஜர் கமிஷன் வந்து லையபிலிட்டிஸு, ஓப்பன் கேபிட்டலு, லையபிலிட்டிஸு, நெட் ப்ராஃபிட் இங்கே போட்டாச்சு. இங்கேயே நெட் ப்ராஃபிட் ட்ராயிங்கு ஓனரோட கேபிட்டல் ட்ராயிங் வந்து லெஸ் பண்ணணும் கேபிட்டல்லேருந்து. ட்ராயிங்கு ஃபஸ்ட்டு வர்றது குட்வில்லு போடணும். பில்டிங்கு, அசட்டு இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து டிப்ரிஷியேஷனில் பண்ணிவிட்டு இதெல்லாம் டிப்ரிஷியேஷன் கழிச்சிட்டு வர அமௌண்ட்டை இங்கே போட்டிருப்பாங்க. இதெல்லாம் டிப்ரிஷியேஷனில் வருது. டூல்ஸு, பிளான்ட் அண்ட் மிஷினரி எல்லாம் கழிச்சாச்சு. ஓகே மொத்தம் கழிச்சாச்சு. இந்த பக்கம் போட்டாச்சு. அசட்டு லைபிலிட்டிஸ் போட்டாச்சு. இங்கே பேலன்ஸ் ஆகிடுச்சு. இங்கே நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எங்கே பண்ணணும், அதை எப்படி வச்சுக்கிறோன்னு தான். ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோம்னா கண்டினியூஸாக தப்பு நடக்கும். அதனால் தனித்தனியாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பிரிச்சுக்கணும். மார்க்கிங் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.